எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்பயும் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன நல்லது எந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியுமோ, நம்ம எல்லாம் செஞ்சோம்னா, இந்த உலகமே சிறப்பான சொர்க்கமா மாறிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ செய்வோம். நல்லது செய்வோம். அப்படின்னு சொல்லி, ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதே சமயத்துல இந்த வாய்ப்பு கொடுத்த குருவருள் ஆன்மீக மையத்துக்கும் என்னுடைய நன்றிய சொல்லிக்கிறேன். நம்ம வந்து பேசுற டாபிக் வந்து இலக்குகளை தீர்மானம் செய்வது எப்படி? அதை அடைவது எப்படி? அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். இது 2வது வாரம். ஆ போன வாரம் நான் வந்து ஒரு டூல் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இந்த வீல் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு. அதாவது நம்ம வாழ்க்கைய ஒரு 8 துறைகளா பிரிச்சுட்டு, முக்கியமான துறைகள், நமக்கு வேண்டிய துறைகளா பிரிச்சுட்டு, ஒவ்வொரு துறையிலயும் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அதன் அடிப்படையில இலக்குகள நிர்ணயம் பண்ணணும். அத அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி ஜெனரலா பேசணும். சரிங்களா? அந்த 8 துறைகள் வந்து ஒரு டிபிக்கலா வந்து பிசிக்கல், எமோஷனல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், கெரியர், ஃபைனான்சியல், அப்புறம் வந்து என்டர்டெயின்மென்ட், அப்புறம் பெர்சனல் குரோத் அண்ட் டெவலப்மென்ட் ஆர் கம்யூனிட்டி எது வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு எது முக்கியமோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம 8 துறையா பிரிச்சுக்கலாம். அது 8ஆ தான் பிரிக்கணும்னு இல்ல. 4ஆ பிரிக்கலாம், 6ஆ பிரிக்கலாம், 12ஆ பிரிக்கலாம். எல்லாம் நம்ம இஷ்டம் தான். அந்த வீல் ஆஃப் லைஃப் வந்து நமக்கு ஒரு டூல். நம்ம வாழ்க்கைய சரி பண்றதுக்கு, கொண்டு வர்றதுக்கு ஒரு டூல். அந்த 8ல நான் வந்து 3 விஷயங்கள பத்தி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 வந்து பிசிக்கல், 2வது ஃபினான்ஷியல், 3வது எமோஷனல். அதாவது எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் அத பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ போன வாரம் வந்து பிசிக்கல் ஹெல்த்த பத்தி பேசுனோம். அதுல எப்படி நம்மளுடைய இலக்குகள நிர்ணயம் பண்றது? அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியணும்? அப்புறம் எப்படி நம்ம வந்து இலக்குகள அடையறது? அப்படின்றத பத்தி போன வாரம் பேசுனோம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம எல்லாருக்கும் இன்னும் பிடிச்ச டாபிக் வந்து ஃபைனான்ஷியல். அத பத்தி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு இருக்கேன். அ ஸோ அதனால அத பத்தி நம்ம இப்ப பேசுவோம். ஃபைனான்ஷியல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான விஷயம். எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். அ ஏன்னா பணம்ன்றது பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பணம் தான் எல்லா விதமான பொருள் தேவைகளை அடைவதற்கான வழிமுறை இல்லையா? மீன்ஸ் ஆஃப் அப்டெய்னிங் மெட்டீரியல் பொசிஷன்ஸ். அதனால நமக்கு வந்து பணம் அவசியம் தேவை. அத பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஸோ இப்ப நம்ம வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உலகத்துல இருக்க நிலைமைய பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில அ இந்த பொருள் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட இலக்குகளை வந்து நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பேசுவோம். இப்ப பாருங்க, நம்ம ஊர்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் பத்தி பேசுனோம்னா, கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்ப சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. விராட் கோலி இருந்தாரு. விராட் கோலி, எம்.எஸ். தோனி அவங்கலாம் இருந்தாங்க பாருங்க. அவங்கலாம் ஆளுக்கு ரூ. 1000,00,00,000 மேல சம்பாரிச்சாங்க. ரூ. 1000,00,00,000. அவங்கலாம் வந்து ஸ்கூல் படிச்சவங்க தான். பெரிய படிப்பெல்லாம் படிக்கல. பெரிய பணக்கார குடும்பத்தில இருந்து வரல. சாதாரணமான மக்கள். அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த கிரிக்கெட் பால அடிக்க தெரியும். அவ்வளோதான். எப்படி போட்டாலும் அவங்க அடிப்பாங்க. நல்லா அடிப்பாங்க. ரொம்ப நேரம் அடிப்பாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்ச திறமை. அந்த ஒரு திறமைக்கு உலகம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பணத்த குடுத்திருக்கு பாருங்க. 1000,00,00,000 மேல குடுத்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும். இது இல்லாம பெரிய பெரிய மேட்ச் இந்தியன் டீம்ல விளையாடுறவங்க ஒவ்வொருத்தரும் 100,00,00,000, 200,00,00,000, 300,00,00,000, 400,00,00,000ன்னு கோடிக்கணக்குல சம்பாரிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும்? பந்து விளையாட தெரியும் அவ்வளோதான். அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. ஆனா, உலகம் வந்து அவங்களுக்கு அவ்வளவு பணத்த திருப்பி குடுத்திருக்கு. ஒரு சிறந்த வாழ்க்கையே அமைச்சு குடுத்திருக்கு பாருங்க. இப்ப ஒரு டென்னிஸ் பிளேயர் எடுத்தீங்கன்னா, உலகத்துல ஒரு பெரிய டோர்னமெண்ட்ட நீங்க வின் பண்ணீங்கன்னா, கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வின் பண்ணீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் நீங்க வின் பண்ணீங்கன்னா 25,00,00,000 பணம்.
அந்த மாதிரி 4 டோர்னமெண்ட் இருக்கு. அந்த 4ம் வின் பண்ணீங்கன்னா 100 கோடி ஒரே வருஷத்துல. அது இல்லாம 100 கணக்குல சின்ன சின்ன டோர்னமெண்ட் இருக்கு. நீங்க 100 கோடி 4 டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 100 கோடி 200 கோடி அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்ல சம்பாதிக்கலாம். ஸோ அது வந்து டென்னிஸ் பிளேயர். நம்ம ஊர்லயே பிவி சிந்து இருக்காங்க பாருங்க, பேட்மிண்டன் பிளேயர். பேட்மிண்டன்ல அந்த அளவுக்கு பணம் இல்லை, ஆனா அவங்களும் 60-70 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க இந்தியாவிலேயே, இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸ்ல கேம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இது இது மாத்திரம் இல்லை, எந்த ஸ்போர்ட் எடுத்தாலும் இப்போ ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, பேஸ்கெட் பால் எடுத்துக்கோங்க, பேஸ்பால் எடுத்துக்கோங்க, கார் ரேசிங் எடுத்துக்கோங்க, பாக்ஸிங் எடுத்துக்கோங்க, எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் மக்கள் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதாவது பெரிய லெவல்ல இருக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்லயே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணா கவர்மெண்டே பல கோடி ரூபாய் காசு கொடுக்குது, அவங்களுக்கு பரிசு கொடுக்குது. ஆஹா, ஒலிம்பிக் பரிசு வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 4-5 கோடி ரூபாய் கொடுக்குது கவர்மெண்ட், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. நிறையன்னா நிறைய, ரொம்ப நிறைய. அதே மாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் எல்லாம் இருக்காங்க. ரஜினிகாந்த் வந்து 72 வயசு தாத்தா, முதியவர். அவர் வந்து ஒரு படத்துக்கு 260 கோடி ரூபாய் வாங்குறார் ஒரு படத்துக்கு. அதுவும் தமிழ் வந்து தமிழ்நாட்டில் பார்க்குற சினிமா அப்படின்னா பாருங்க, ஹிந்தி நடிகர்கள்லாம் இந்தியா பூரா பார்க்குறாங்க, அவங்க எல்லாம் எவ்வளோ பணம் வாங்குவாங்க பாருங்க. ஸோ சினிமா துறையிலையும் மக்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஹீரோயின்ஸ் எல்லாம் 5 கோடி 6 கோடி சம்பாதிக்கிறாங்க. வில்லன், இப்போ சாதாரண ஹீரோஸ் எல்லாம் சாதாரணமாக 10 கோடி சம்பாதிக்கிறாங்க. நீங்க ஒரு 10 படம் நடிச்சீங்கன்னா 10 கோடின்னா பாருங்க, 100 கோடி ரூபாய் வந்துடுது உங்களுக்கு. எவ்வளோ பெரிய பணம் அது. ஸோ நடிப்புலையும் மக்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. சரி, இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புள் பார்த்தோம், நடிகர்களை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வேலை செய்யறவங்களையே பார்ப்போமே, படிச்சுட்டு வேலைக்கு போறவங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஊர்ல இருந்து யூஎஸ் போய் கூகுள்ல சிஇஓ இருக்காரு, சிஇஓவா இருக்காரு சுந்தர் பிச்சை அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும், இல்லைங்களா? அவர் பாருங்க, நம்ம ஊர்ல பிறந்து நம்ம ஊர்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போனாரு. அவருக்கு வருஷ சம்பளம் வந்து 2200 கோடி ரூபாய் வருஷ சம்பளம் ஒரு வருஷத்துக்கு, கம்பெனியில வேலை செய்யறவருக்கு. அப்கோர்ஸ் அவர் கம்பெனில பெரிய வேலை செய்யறாரு. அவரை மாதிரி நிறைய இந்தியன்ஸு வெளிநாட்டுல கம்பெனில சிஇஓ, டெபுட்டி சிஇஓ, அந்த மாதிரி சிஓஓ, பெரிய பெரிய வேலையில இருக்காங்க. எல்லாம் 1000 கோடி 500 கோடி 2000 கோடி சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அது மாத்திரம் இல்லாம இப்ப நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமா நம்ம ஊர்ல படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களும் 1 கோடி ரூபாயில இருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கிறாங்க வெளிநாட்டுல. நல்லா வேலை செஞ்சீங்க, திறமைசாலியா இருந்தீங்கன்னா 20 கோடி 30 கோடி 50 கோடி எல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க. சரி, வெளிநாட்டுல போய் தான் சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் லெக்சரர் எடுத்துக்குவாங்க. ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு காலேஜ் லெக்சரரை எடுத்தீங்கன்னா அவருக்கே வந்து இந்தியாவிலேயே 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடிஇல எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பொண்ணு, ஒரு பொண்ணு 3 வருஷமா வேலை செய்து ஒரு கிராமத்துல வீட்டுல உட்காந்துட்டு வேலை செய்து அது வந்து 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது. இன்னொரு பொண்ணு 5 வருஷமா வேலை செய்து பெங்களூர்ல இருக்கு, அது 25 லட்சம் சம்பாதிக்குது. ஸோ நம்ம ஊர்லயே 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கோடி அப்படின்னு சம்பாதிக்கிறதெல்லாம் சாதாரணமா போயிடுச்சு. இப்ப நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கு
இந்த மாதிரி ஐஐடி, ஐஐஎம், ஐஏஎஸ்சி, அதெல்லாம் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல இருந்தெல்லாம் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் ஆரம்பமே 1 கோடி 2 கோடி சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்க வேணாம், சினிமாவுல இருக்க வேணாம். நம்ம வந்து படிச்சுட்டு வேலைக்கு போனாலே நம்மளால நிறைய சம்பாதிக்க முடியுது. அந்த மாரியான சூழ்நிலை, காலகட்டத்தில நம்ம இருக்கோம். சரி, அதுதான் வேணாம். இப்ப சரி பிசினஸ் பண்றோம் அப்படின்னாலும், பிசினஸ்லயும் நிறைய மக்கள் வந்து இந்தியாவிலேயே நிறைய பேர் நிறைய பணம் பண்றாங்க. ஈவன் ஒரு முறுக்கு விக்கிறவரு கூட ஒரு பாக்கெட் முறுக்கு ரூ. 100ன்னு வித்துட்டு இருந்தவரு, இன்னைக்கு வந்து ஊர் பூரா 1000 பேருக்கு வித்தாருன்னா ரூ. 1,00,000 கிடைக்கும். அதே தமிழ்நாடு பூரா அவர் வித்தாருன்னா, ஒரு 10,00,000 பேருக்கு வித்தாருன்னா, அவருக்கு 10 கோடி கிடைக்கும். அதே இந்தியா பூரா அவர் வித்தாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு கிடைக்கும்? 100 கோடி, 1000 கோடி கிடைக்கும். ஸோ அந்த மாரி இப்ப வந்து வாய்ப்புகள்லாம் மாறி போச்சு. இ இ நம்ம வந்து அதாவது ரீச் ஜாஸ்தி ஆக ஆக நம்மளால சாதாரண பொருட்கள கூட வச்சு நிறைய சம்பாதிக்க முடியும். இப்ப ஆன்லைன் புரோகிராம்லாம் எடுத்துக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனி ஆன்லைன்ல யோகா சொல்லிக் குடுக்குறாங்க 3 மாசத்துக்கு. அது போட்டா அதுல வந்து 5000 பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆளுக்கு ரூ. 5000. பாருங்க ரூ. 25,000. இந்த மாரி 4 புரோகிராம் பண்ணீங்கன்னா, ரூ. 1,00,00,000 உங்களுக்கு வருஷத்துக்கு. இதே நீங்க காலையில ஒரு புரோகிராம், சாயந்தரம் ஒரு புரோகிராம் பண்ணீங்கன்னா, ரூ. 2,00,00,000 வரும் உங்களுக்கு. தினம் 1 மணி நேரம் சொல்லிக் குடுக்கறதுக்கு ரூ. 2,00,00,000 உங்களுக்கு கிடைக்குது. இன்னொருத்தர் வந்து முத்ரா கிளாஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு 10,000 பேர் சேர்றாங்க ஆன்லைன்ல. ஆளுக்கு ரூ. 5,000. 10,000 5,000ன்னா பாத்தீங்க ரூ. 50,00,000 ஒரு கிளாஸுக்கு. 12 கிளாஸுக்கு. 12 கிளாஸ்னா 3 மாசத்துக்கு. ஸோ அந்த மாரி இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா துறையிலயும் யார் வேணாலும் சம்பாதிக்க முடியும். முடியறதுக்கு ஆனா வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. முன்ன மாதிரி ஆம்பளை தான் சம்பாதிக்க முடியும், பொம்பளை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்ப ஆம்பளையா இருந்தாலும், பொம்பளையா இருந்தாலும் திறமை இருந்தா யார் வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு பாருங்க. ஸோ நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து பணம் நிறைய இருக்கு. பணம் நிறைய இருக்கு உலகத்துல. எல்லார்கிட்டயும் பணம் இருக்கு. எல்லாரும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ ஆகையினால நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு இலக்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். இப்போ நம்ம முறுக்கு விக்க போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப முறுக்கு மாதிரி ஏதாவது சாதாரணமான விஷயம் நம்ம செய்ய போறோம்னா, நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? எவ்வளோ விலைக்கு விக்க போறோம்? அத எத்தனை பேர்கிட்ட விக்க போறோம்? அப்படின்றத முடிவு பண்ணணும். இப்ப நீங்க 1000 பேருக்கு வித்தீங்கன்னா, ஒரு முறுக்கு ரூ. 100 அப்படின்னு வச்சீங்கன்னா, ரூ. 1,00,000 உங்களுக்கு கிடைக்கும். ஐ மீன் 1000 பேருக்கு வித்தீங்கன்னா, ரூ. 1,00,000 கிடைக்கும். அதே நீங்க வந்து 1,00,000 பேருக்கு வித்தீங்கன்னா, ரூ. 10,00,00,000 கிடைக்கும். அதே நீங்க 10,00,00,000 மக்களுக்கு வித்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1,000,00,000 கிடைக்கும். இல்லையா? ஸோ அந்த மாரி நம்ம வந்து எந்த பொருளோ, இல்ல சர்வீஸோ குடுக்கணும்னாலும், நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பொருள குடுக்க போறோம்? என்ன விலையில குடுக்க போறோம்? எத்தினி பேருக்கு நம்ம குடுக்க போறோம்? அப்படின்னு முடிவு பண்ணணும். அதுவும் நீங்க எடுத்த உடனே 10,00,00,000 பேருக்கு குடுக்க முடியாது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க வந்து வளர முடியும். இல்லன்னா உங்ககிட்ட நெறைய பணம் இருந்தது அப்படின்னா, நீங்க வேகமா வளரலாம். அப்படி இல்லன்னா கொஞ்சம் பொறுமையா தான் வளர முடியும். அப்ப ஒரு 10 வருஷத்துல நான் வந்து இந்தியா பூரா விக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 ஸ்டேட்டோ இல்ல 2 ஸ்டேட்டோ நீங்க வந்து கவர் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவை? எவ்வளோ பணம் வேணும்? எவ்வளோ ஆட்கள் வேணும்? எப்படி வந்து அத வந்து கொண்டு போய் சேர்க்க போறோம்? அப்படின்ற ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும்.
அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் தானா வேலை செய்யற மாதிரி பண்ணி வச்சிடும். ஸோ அதனால தினம் நீங்க வந்து செய்யற பொருட்கள் அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கணும். எங்கெங்க போகணுமோ போயிட்டே இருக்கணும். அப்ப எல்லா இடத்துக்கும் போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வாங்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஜென்ரலா அவ்வளவு டீட்டெயில்ஸுக்கு போல. பட் ஜென்ரலா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். இவ்வளோ பேரை ரீச் அவுட் பண்றதுக்கு எப்படி ரீச் அவுட் பண்ண போறோம், எந்த மீடியம்ல ரீச் அவுட் பண்ண போறோம், சூப்பர் மார்க்கெட் வழியா போறோமா, இல்ல நம்மளே கடை திறக்க போறோமா, இல்ல எப்படி விற்க போறோம் அப்படின்றதெல்லாம் நிறைய நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஸோ ஒரு ஹை லெவல்ல நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 நம்மளால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்மளால அச்சீவ் பண்ண முடியலையா, நம்ம அதை போய் செக் பண்ணணும். ஏன் முடியல? நம்ம இப்போ தமிழ்நாடு பூரா விற்கணும் இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா முடியல. என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்து அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி அதுல இருந்து நம்ம கத்துக்கணும். ஏன்னா நம்ம எது செஞ்சாலும் நமக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு அரைகுறை அறிவு வச்சுதான் நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியாது. ஆனா போக போக நம்ம அனுபவத்துல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதன் அடிப்படையில நம்ம பிளானை கொஞ்சம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா நம்மளால வந்து அதை சரியா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றோம். இல்லை நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் ஆகி பெரிய கம்பெனியில வேலை செய்யணும், இந்தியாவிலேயோ வெளிநாட்டிலேயோ, அதன் மூலயமா நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நல்லா படிங்க. நல்லா படிச்சுட்டு நீங்க வந்து பெரிய கம்பெனியில போய் சேருங்க. அதுல வந்து வளர்ந்து வந்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம எந்த கம்பெனியில இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ 2200 கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா நம்ம மூலியமா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வரவு வரணும். அப்பதானே அவங்க அவ்வளோ பணத்தை நமக்கு சம்பளமா கொடுப்பாங்க. நம்ம ஒண்ணுமே செய்யாம சும்மா நமக்கு வந்து 2200 கோடி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க பாருங்க. அப்ப நமக்கு 2200 கோடி கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு அது போல 10 மடங்கு 100 மடங்கு சம்பாரிச்சு கொடுத்தாதான் அவங்க அந்த பணத்தை நமக்கு சம்பளமா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம திறமைய வச்சு நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு நம்ம வந்து அதாவது வேல்யூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூ கிரியேஷன் தான் முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம வந்து வேல்யூவை கிரியேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால உயர்ந்த நிலையை அடைய முடியும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து தொழில் அதாவது வேலை மூலமா போனாலும் சரி, பிஸ்னஸ் மூலயமா போனாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலகத்துல நிறைய பணம் இருக்கு. மக்கள் நிறைய பணம் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதே மாதிரி உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. நேத்து இருந்த விஷயம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற விஷயம் நாளைக்கு இருக்காது. ஸோ உலகம் மாறும்போது, இந்த சொசைட்டி மாறும்போது, இந்த சொசைட்டியோட தேவைகளும் மாறும். இப்ப பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹேண்ட் போன் இருந்ததுங்களா? ஹேண்ட் போனே இல்லை இல்லையா? அந்த காலத்துலலாம் இந்த லேண்ட்லைன் ஒண்ணுதான் இருந்தது. அதை வச்சுக்கிட்டு டொமால் டொமால்னு தட்டிக்கிட்டு அலோ அலோ அலோன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க போனை வச்சுக்கிட்டு. சரியா கூட கேட்காது அது, இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு ஹேண்ட் போன் இல்லாத மனுஷங்களே கிடையாது. அது போய் ஒரு ஆளுக்கு 2 போனு 3 போனுன்னு ஆயிடுச்சு. எந்த பாக்கெட்டு எந்த சைடை பார்த்தாலும் ஒரு போன் வச்சிருக்காங்க ஜனங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப இப்ப காலம் மாறும்போது தேவைகளும் மாறுது பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து என்ன மாதிரி தேவைகள் இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிப்பையோ இல்லை நம்மளுடைய பிசினஸையோ நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அந்த காலத்து படிப்பெல்லாம் கூட மாறி போச்சு பாருங்க. இப்போல்லாம் நிறைய புது புது கோர்ஸ் வந்துடுச்சு. டெக்னாலஜி மாற மாற புது புது கோர்ஸும் வருது. ஸோ அதனால அதை படிச்சுட்டு அந்த துறையில நம்ம சிறப்பாக ஆகும்போது
நம்மளால புது விஷயங்கள தெரிஞ்சுக்க முடியும். அதன் அடிப்படையில நம்ம வந்து வளர முடியும். நெறைய சம்பாரிக்க முடியும். ஸோ, இப்போ இருக்கிற காலகட்டத்தில நம்ம எவ்வளோ சம்பாரிக்கணும்னு நெனச்சா கூட நம்மளால முடியும். அஃப்கோர்ஸ் நம்ம இப்ப இருக்கிற கரண்ட் சூழ்நிலைய பார்த்து, நம்ம இருக்கிற துறைய பார்த்து, அந்த துறையில மற்ற மக்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க, அ எங்க போனா அந்த துறையில சிறப்பா வளர முடியும். எல்லா துறையும் எல்லா இடத்துலயும் சிறப்பா வர்றதில்ல. ஸோ எந்த பக்கம் போனா, அது அந்த துறையில நம்ம சிறப்பா வளர முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்த்து, நம்ம அதுக்கு ஏத்தா மாரி நம்ம வந்து நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், நம்மள பொசிஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளால வந்து எந்த இலக்கையும் அடைய முடியும். அதுக்காக எடுத்த உடனே இன்னும் 1 வருஷத்துல நான் ரூ. 100,00,00,000 சம்பாரிக்க போறேன் அப்படின்னா, முடியுமான்னா, முடியும். பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க ஒரு புது ஐடியா ஏதாவது ஒரு நல்ல ஐடியா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த ஐடியா மூலியமா நீங்க ஒரு புது ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா, அத 1,00,000 பேருக்கு அத கொண்டு போய் வித்தீங்கன்னா, அத வந்து ஈஸியா நீங்க வந்து ரூ. 100,00,00,000 அடைய முடியும். ஆனா இதெல்லாம் வந்து சொல்றது ஈஸி. ஆனா செய்யறது வந்து நெறைய திறமை வேணும், உழைப்பு வேணும். ஸோ அறிவும், திறமையும் மாத்திரம் போதாது. நெறைய உழைப்பும் வேணும். அதே சமயத்துல நெறைய சப்போர்ட்டும் வேணும். ஒரே ஆளால எல்லாத்தையும் செய்ய முடியாது பாருங்க. அதுக்கு நெறைய ரிசோர்ஸஸும் வேணும். ஸோ ஆகையினால இன்னைக்கு வந்து எது வேணாலும் சாத்தியம். ஆனா அதுக்காக உழைக்கிறதுக்கு நம்ம தயாரா இருந்தோம் அப்படின்னா, நம்மளால வந்து எந்த இலக்கையும் அடைய முடியும். ஸோ இவ்வளோதான் பணம். அந்த காலத்துலலாம் நான் வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது 1965 அப்போ வந்து எங்க அப்பா ஹை ஸ்கூல் வாத்தியார். அவருக்கு வந்து ரூ. 25 சம்பளம் மாசத்துக்கு. ரூ. 25 சம்பளம் மாசத்துக்கு. இன்னைக்கு நெனச்சு பாருங்க. அ ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ லட்சக்கணக்குல வாங்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு காலம் மாறிப்போச்சு. அந்த காலத்துல பணத்தோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நம்ம அந்த இன்ஃப்ளேஷன் அது இதெல்லாம் போ வேணாம். ஸோ அந்த காலத்துலலாம் பணம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த காலம் மாரி கிடையாது. ஸோ ஆகையினால இந்த காலத்துல யாரு என்ன வேணும்னாலும் சாதிக்க முடியும். ஆனா அத வந்து ஒரு புத்திசாலித்தனமா நம்ம அணுகணும் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா, நம்மளால எந்த இலக்கையும் அடைய முடியும். ஸோ இவ்வளோதான், இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்ல. நம்ம 100,00,00,000 சம்பாரிக்கணும்னா 10 வருஷத்துல, அப்ப 1 வருஷத்துல 10,00,00,000 சம்பாரிக்கணும். அப்ப அதுக்கான பிளான் வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டா பிளான் பண்ணி, அந்த பிளான் படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அதுல வர்ற பிரச்சனைகள நம்ம சரி பண்ணும்போது, நம்மளால அந்த இலக்கை அடைய முடியும். ஸோ முன்னாடியே சொன்னது தான், நம்ம என்ன இ அ ப லாங் டெர்ம் கோல், லாங் டெர்ம் இலக்கு என்ன அப்படின்னு முடிவு பண்ணோம். அத வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ நம்ம வந்து அடையணும் அப்படின்னு அத பிரேக் டவுன் பண்ணணும். அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன பிளான் அப்படின்னு எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்ற வழிமுறைகள நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப அந்த வழிமுறைகள் படி செய்யும்பொழுது, நம்ம நெனைச்ச ரிசல்ட் வந்ததுன்னா சந்தோஷம். அப்படி வரல அப்படின்னா, ஏன் வரல அப்படின்னு அத பார்த்து, நம்ம அதன் மூலியமா என்னென்ன மாற்றங்கள கொண்டு வரணும் அப்படின்னு மாற்றங்கள கொண்டு வந்து, அ அப்புறம் முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த மாரி நம்ம செய்யும் பொழுது, நம்மளால நம்ம இலக்குகளை அடைய முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பொன்னான காலம். பணம் சம்பாரிக்கிறதுக்கு. யாருக்கெல்லாம் திறமையும், அறிவும், உழைப்பும் இருக்கோ, அவங்களாலலாம் எல்லாம் நல்லா சம்பாதிக்க முடியும். இப்ப இது மாத்திரம் இல்ல. இப்ப ஆன்மீகத்திலேயே பாருங்க, சத்குரு இருக்காரு, ரவிசங்கர் இருக்காரு. அந்த மாரி நெறைய சாமியாருங்க இருக்காங்க. அவங்கெல்லாம்
கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க. இந்த அமிர்தானந்தமய் இருக்காங்க. அப்புறம் வேலூர்ல இன்னொருத்தவங்க யாரோ இருக்காங்க. எல்லாரும் அவங்கெல்லாம் கூட கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த துறையில தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. எந்த துறையில வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு உலகம் மாறிடுச்சு. ஸோ நமக்கு நம்ம எந்த துறையில இருக்கோம், நம்ம வந்து என்ன வந்து குடுக்க போறோம். ஏன்னா நம்ம ஏதாவது குடுத்தா தான் நமக்கு அதுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் பாருங்க. ஸோ நம்ம வந்து அந்த வேல்யூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. வேல்யூ கிரியேஷன். நம்ம வந்து ஒரு மதிப்பு மிக்க பொருள குடுத்தா தான் அதுக்கு வந்து பணம் குடுப்பாங்க பாருங்க. ஒரு பொருள நம்ம விக்கிறோம். அது ரூ. 100க்கு விக்கலாம், ரூ. 1000க்கு விக்கலாம், ரூ. 10,000க்கு விக்கலாம் இல்லையா? அப்ப பொருளோட மதிப்பு கூட கூட மக்கள் வந்து அதுக்கு குடுக்குற விலையும் கூடும் பாருங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம குடுக்குற பொருளோட மதிப்பு உயருதோ, அந்த அளவுக்கு நம்ம விக்கிற விலையும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அ அந்த மாரி விலை மதிப்பு மிக்க பொருள உருவாக்கணும்னா, அதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு திறமைய நம்ம முதல்ல வளர்த்துக்கணும். சாதாரணமாலாம் நம்மளால பெரிய விஷயங்கள செய்ய முடியாது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன விஷயங்கள செஞ்சு, அது மேல நம்ம பில்டப் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் பெரிய விஷயங்கள செஞ்சு, அப்புறம் அத விட பெரிய விஷயங்கள செஞ்சு, அப்படிதான் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய திறமைய வளர்த்துக்க முடியும். எடுத்த உடனே பெரிய விஷயத்த செய்யறது அப்படின்றது எல்லாராலயும் முடியாது. சில பேரால முடியலாம். அது சொல்ல முடியாது. எக்செப்ஷனல் பெர்சனாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அப்படின்னு போகும்போது, நம்மளால நம்ம எந்த இலக்குகளையும் நிர்ணயம் பண்ணலாம். எந்த இலக்குகளையும் அடையலாம். ஆனா, அதுக்கு அ சரியான திட்டம் தீட்டணும். டீட்டெயில்டு பிளான் இருக்கணும். எப்படி செய்ய போறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்மளால வந்து அத அடைய முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபைனான்ஷியல் இதுல வந்து முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சது. அதோட வந்து அ இப்போ உலகத்திலேயே வந்து அமெரிக்காவுல தான் நீங்க வந்து நெனச்ச அளவுக்கு சம்பாதிக்கலாம். இந்த 1000,00,00,000, 2000,00,00,000 அப்படியெல்லாம் சம்பாதிக்கிறது வந்து அமெரிக்காவுல மாத்திரம் தான் முடியும். மத்த நாட்டுல எல்லாம் வந்து 20,00,00,000 சம்பாதிக்கலாம், 50,00,00,000 சம்பாதிக்கலாம். ஆனா 1000,00,00,000 எல்லாம் எல்லாராலயும் சம்பாதிக்க முடியாது. அமெரிக்காவுல இருக்கிற அந்த மதிப்பு வேற எந்த நாட்டிலயுமே கிடையாது. அந்த நாட்டிலயும் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. 10,00,00,000, 20,00,00,000, 50,00,00,000 மேபி 100,00,00,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனா இந்த 1000,00,00,000, 2000,00,00,000 எல்லாம் அமெரிக்காவ தவிர வேற எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு சம்பாதிக்க முடியாது. சரிங்களா? ஆனா இந்தியாவிலேயே பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்காருங்க. இப்ப நம்ம இவரு இருக்காரு. முகேஷ் அம்பானி இருக்காரு. அவரு இந்தியாவிலேயே பெரிய பணக்காரரு. அது என்னமோ 1,00,000 கோடியா, 10,00,000 கோடியோ அவருடைய சொத்து மதிப்பு. அவர் பொண்ணு போடுற ஒரு நெக்லஸோட விலை 460,00,00,000. ஒரு நெக்லஸோட விலை 460,00,00,000. அதுல என்னதான் இருக்கும் எனக்கு தெரியல. பாருங்க, ஒரே ஒரு நெக்லஸுக்கு ரூ. 460,00,00,000. அப்படின்னா என்ன இருக்கும் அந்த நெக்லஸ்லன்னு எனக்கு தெரியல. தங்கம் தங்கமெல்லாம் அ அ என்ன சொல்றது? தங்கத்தாலலாம் செஞ்சா அவ்வளோ விலைலாம் வராது. அப்ப அது வந்து வேற ஏதோ டைமண்ட்ஸு, அப்புறம் பிளாட்டினம் ஏதோ அதெல்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க. ரூ. 459,00,00,000. பாருங்க எவ்ளோ பணம் இருக்கணும் பாருங்க. அந்த நம்மலாம் வந்து ரூ. 450,00,00,000 சம்பாரிக்கவே முடியாது. ஆனா ரூ. 450,00,00,000 ஒரே ஒரு நெக்லஸ் போட்டுட்டு இருக்காங்க அங்க. அந்த அளவுக்கு பணம் இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்க. இல்லைங்களா? அவரு ஒரே ஒரு வீடு கட்டியிருக்காரு. 63 ஃப்ளோரு. அதிலேயே ஹெலிபேட் இருக்கு. எல்லாமே வச்சு கட்டியிருக்காரு பாருங்க. ஸோ திறமை இருந்தா, கொஞ்சம் அ லக்கும் இருந்தா, உங்களுக்கு வந்து எதையும் சாதிக்க முடியும். ஆனா,
நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரியலிஸ்டிக் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்டிமிசம் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு ஒரு நல்ல எதிர்நோக்கு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஆப்டிமிசம் அப்படின்னா. அது வந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். மனம் போல மாங்கல்யம்னு கூட போன தடவை சொன்னேன் நானு. ஆனா அது வந்து நம்ம வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும். ரொம்ப வந்து கண்ண மூடிக்கிட்டு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சுருவேன் அப்படின்னு வந்து நம்மளையே ஏமாத்திக்க கூடாது. சரி, 100 கோடி சம்பாரிக்கலாம் 10 வருஷத்துல. அடுத்த வருஷத்துல 10 கோடி சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். எது வந்து முடியுமோ முதல் ஸ்டெப் அடையணும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகணும். ஸோ எல்லா விஷயமே அஃப்கோர்ஸ் லீனியரா போகணும்னு இல்ல. நமக்கு வந்து ரிசோர்ஸஸ் நெறைய இருந்ததுன்னா, நம்ம வந்து பெரிய ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கலாம். அது வந்து ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைய பொறுத்து இருக்கு. அவங்கவங்களுடைய அ திறமையும், அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டையும் பொறுத்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபைனான்ஷியல் பத்தி. ஸோ ஃபைனான்ஷியல் வந்து எதுவுமே முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல. அ ஏன்னா உலகத்துல எவ்வளோ பேரு நெறைய சம்பாதிக்கிறாங்க. இது வந்து நம்ம கண்கூடா பார்க்குறோம். இது வந்து நம்ம இல்ல இது முடியாது அப்படின்லாம் நினைக்கவே வேண்டியதில்ல. ஆண்கள், பெண்கள், சாதாரணமான ஆண்கள், பெண்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்தியால சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாங்க, எல்லா துறையிலயும் சம்பாதிக்கிறாங்க. எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம வேணாம். பட்டு அ இப்ப வந்து சம்பாரிச்சு காட்டியிருக்காங்க எல்லாருமே. அதனால நம்ம நினைச்சத நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தோட, நம்பிக்கையோட நீங்க எது செஞ்சாலும் அது உங்களால செய்ய முடியும். ஆனா அதுக்கு வந்து நீங்க வந்து இலக்குகள அந்த ரியலிஸ்டிக் ஆப்டிமிசம் அதோட நீங்க வந்து அத வந்து நிர்ணயம் பண்ணி, அதுக்காக நீங்க உழைச்சீங்கன்னா, அதுக்கான சரியான திட்டங்கள வகுத்து, அந்த திட்டங்கள நீங்க நிறைவேற்றுனீங்க அப்படின்னா, உங்களால அத அடைய முடியும். சரிங்களா? ஸோ இதோட நான் வந்து ஃபைனான்ஸ் பத்தி நிறுத்திக்கிறேன். அடுத்தது டாபிக் வந்து எமோஷனல். அது இப்ப பேசலாமா? இல்ல கேள்வி பதில் இப்ப வச்சுக்கலாமா? எப்படிங்க? இல்லைங்க. இ தொடர்ந்து பேசுங்க. சரி. நான் அப்ப தொடர்ந்து லாஸ்ட்டா பேசுறேன். வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம பிசிக்கல் பார்த்தோம். 2வது ஃபைனான்ஷியல் பார்த்தோம். இல்லைங்களா? இப்ப 3வது வந்து உறவுகள். எமோஷனல் பத்தி பேசப் போறோம். உறவுகள் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த 3ம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அடிப்படை. இந்த 3ம் சரியா இருந்ததுன்னா, அவன் வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். ஆனா, இந்த 3ல ஏதாவது ஒண்ணு பிரச்சனையா இருந்ததுன்னா, வாழ்க்கையே பிரச்சனையாயிடும் அவனுக்கு. அதனால தான் உடல் ஆரோக்கியம், பணம், அப்புறம் வந்து உறவுகளின் ஆரோக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம வாழ்க்கைய எடுத்துக்கிட்டோம்னா, நம்மள சுத்தி ஒரு 5 சர்க்கிள் போடலாம். சர்க்கிள்ல அதாவது உள்ள இருக்கிற சர்க்கிள்ல நம்மளுடைய குடும்பம். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு ஒரு குடும்பம். அவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள் என்னுடைய வாழ்க்கையில. அடுத்த சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாமனார், மாமியார், என்னுடைய அம்மா, அப்பா, என்னுடைய தம்பி, தங்கை, அண்ணன், அக்கா, அதே மாரி என்னுடைய மனைவியோட அ அ அண்ணன், தங்கை, அக்கா, தம்பி அந்த மாரி இந்த உறவுகள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்ற இடத்துல இருக்கிறவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கு இல்லாம சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸு, அதுக்கப்புறம் 4வது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டி. 5வது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த வைடர் வேர்ல்டு. இந்த உலகத்துல இருக்க மக்கள், சமுதாயத்துல இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 4, 5 சர்க்கிளா பிரிச்சுக்கலாம் பாருங்க. அப்போ நம்ம வந்து எல்லார்கிட்டயும் நம்ம வந்து உறவு வச்சுக்கணும் அப்படின்னா,
எஸ்பெஷலி இந்த க்ளோஸ் சர்க்கிள், ஃபர்ஸ்ட் சர்க்கிளும் செகண்ட் சர்க்கிள்லையும் நம்ம வந்து உறவுகளை வந்து நல்லா வச்சுக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம நிறைய டைம் கொடுக்கணும். வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது பார்த்தோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப கவனிச்சாதான் அந்த உடம்பு வந்து 70 வருஷம் 75 வருஷம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஃபைனான்ஸ்லயும் நான் இதை வந்து சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து வியாபாரம் பண்ணீங்கன்னா நீங்க தினம் தினம் உங்க அக்கௌண்ட்ஸை பார்க்கணும். நீங்க வேலையில இருந்து குடும்பத்துல இருக்கீங்கன்னா வாரம் உங்க அக்கௌண்ட்ஸை பார்க்கணும். இதுக்கு வந்து சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஆகும். சில மினிமம் 2-3 ஹவர்ஸ் ஆகும் ஒரு வாரத்துக்கு. இல்லை 4-5 மணி நேரம் கூட ஆகும். வாரம் கணக்கு பார்க்கணும். அப்படி நீங்க கணக்கு பார்த்தாதான் இந்த செலவு எல்லாம் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். சம்பாதிக்கிறது பத்தி பெரிய விஷயம் இல்லை. சம்பாதிக்கிறதோட அந்த செலவையும் நம்ம வந்து கட்டுப்படுத்த கத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்றோம் அப்படின்ற கணக்குகளை வந்து வாரம் கண்டிப்பா பார்க்கணும். இது வந்து நிறைய பேர் செய்யறதில்ல. ஏதோ ஒரு மாதிரி எவ்வளோ பணம் வந்திருக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா இதை சரியா பார்க்கல, நீங்க கிரெடிட் கார்டு பில் எல்லாம் சரியா பே பண்ணல அப்படின்னா நீங்க ஒரு மாசம் நீங்க கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ணலன்னா கூட அவன் 24% டேக்ஸ் போட்டுருவான் அவங்களுக்கு. ஐ மீன் டேக்ஸ் இல்லை, ஃபைன் போடுவான். ஸோ அந்த மாதிரி ஃபைன் கட்டி நீங்க போனீங்கன்னா இருக்கிற பணமும் நிறைய ட்ரெயின் ஆகும். அதனால நீங்க வந்து வாரம் கணக்கு பார்க்கணும். அதுக்கு வந்து எவ்வளோ மணி நேரம் வேணுமோ அந்த மணி நேரத்தை ஒதுக்கணும். ஸோ வாரத்துக்கு ஒரு 4 மணி நேரமாவது நீங்க ஒதுக்கி உங்களுடைய ஃபைனான்சஸை செக் பண்ணணும். இது வந்து கண்டிப்பா செய்யணும் எல்லாரும். இது செய்யாம நிறைய பேர் வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டு பண பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கறாங்க. இந்த எஸ்பெஷலி சின்ன வியாபாரம் பண்றவங்க, கிராமத்துல வியாபாரம் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த கணக்கை சரியா பார்க்காம நிறைய பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம மனசை வந்து திறமசாலி தான். நிறைய விஷயங்களை மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா எல்லாத்தையும் நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா நீங்க அவ்வளவுதான். கோவிந்தா தான். அதனால எல்லாத்தையும் கணக்கு எல்லாம் நீங்க இப்பதான் லேப்டாப் வந்துடுச்சு, இப்ப கம்ப்யூட்டர் வந்துடுச்சு, ஈஸியா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல போட்டு எல்லாத்தையும் நீங்க மெமரியில வைக்காம ஆக்சுவலா பார்த்து செய்யணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி எப்படி உடம்புக்கும் பணத்துக்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி உறவுகளை வளர்க்கறதுக்கும் நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய முயற்சிகள் எடுத்துக்கணும். அதுவும் இந்த காலகட்டத்துல உறவுகளை வந்து சரியா பார்த்துக்கிறது வந்து பெரிய சேலஞ்ச். நான் கேள்விப்பட்டேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்தாராம். சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட, அம்மா ஒரு காப்பி போட்டு கொடுமா அப்படின்னு கேட்டாராம். அந்த அம்மா வந்து ஐடியில வேலை பண்றவங்க. அவங்க அப்பதான் வந்து வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு. என்னடா இந்த ஆள் வந்து காப்பி கேட்கறானு சொல்லிட்டு கோவத்துல அந்த அம்மா டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுச்சு. ஸோ உறவுகள் வந்து இப்படிதான் இருக்கு இப்போ. இது வந்து இதுதான் பிராக்டிக்கல். ஏன்னா எல்லாருமே படிச்சுட்டாங்க, எல்லாருமே வேலை செய்யறாங்க. அதனால எதிர்பார்ப்புகள்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாருக்கும், ஆம்பளைக்கும் சரி, பொம்பளைக்கும் சரி, பசங்களுக்கும் சரி, எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லார்கிட்டையும் பணம் நிறைய இருக்கிறதால நம்ம எல்லாருமே வசதியான வாழ்க்கையை வாழறோம். நல்ல வசதியான வாழ்க்கையை வாழறோம். நம்ம குழந்தைங்களுக்கும் நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுக்குறோம். ஆனா அன்பான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழறோமா அப்படின்னு நம்மளையே கேட்டுக்கிட்டோம்னா நமக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையில அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை. பணம் தான் இருக்கு, ஆனா எப்ப பார்த்தாலும் அடிதடி இருக்கு. இல்லைன்னா நம்ம வீட்டுல
ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பசங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு, ஆளுக்கு ஒரு ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்கவங்க ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. யாரும் மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி இல்லன்னா டிவிய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது, உறவுகள்ல அந்த அன்பு வளர்றது வந்து கஷ்டம். அப்படியே நம்ம கொஞ்ச நாள் போச்சுன்னா, பசங்க வளர்ந்த உடனே நம்மள விட்டு போயிடுவாங்க. ஏன்னா, நமக்கு மேல அவங்களுக்கு அன்பே இல்ல பாருங்க. ஏன்னா, நம்ம குடுக்க வேண்டிய டைம்ல நம்மளும் குடுக்கல. அவங்களுடைய அன்பு நம்ம மேல வர்றதுக்கு நம்ம அது உதவியும் செய்யல. அப்படின்னும்போது, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மள விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா, அன்பு இல்ல பாருங்க. அப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு, "ஐய்யய்யோ! நான் என் புள்ளைக்கு இவ்வளோ செஞ்சேனே, அவ்வளோ செஞ்சேனே, இப்படி வுட்டு போயிட்டானே, என்ன அதோகதி" அப்படின்ட்டு நம்ம வந்து நெனைக்கக்கூடாது. ஏன்னா, அப்போ அது வேலை செய்யாது. ஸோ, ஆகையினால ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு தினம், தினம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் நம்மள கூட இருக்கிறவங்க கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும். அ ப பசங்களோட பேசணும். வீட்டு வேலைகள்ல நம்ம உதவி செய்யணும். சேர்ந்து கடைக்கு போணும். அந்த மாரி எது எதெல்லாம் செய்ய முடியுமோ, அதெல்லாம் செய்யணும். அப்படி செய்யும்பொழுது தான், இந்த உறவுகள்ல அன்பு வந்து வரும். ஒண்ணுமே செய்யாம அன்பு வேணும் அப்படின்னீங்கன்னா, அது வராது. இன்னொன்னு, மக்கள் எல்லார்கிட்டயுமே நெறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க எதிர்பார்ப்ப வந்து நிறைவேற்றினா கூட, அவங்களுக்கு வேண்டிய விதத்துல அந்த எதிர்பார்ப்ப நம்ம குடுத்தா தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு வேண்டியத நம்ம குடுத்து, ஆனா அவங்களுக்கு வேண்டிய முறையில நம்ம குடுக்கலன்னா கூட, அதுல வந்து பாதி திருப்தி இருக்காது அவங்களுக்கு. என்ன செஞ்சாங்க அப்படின்னு தான் இருக்கும். அதனால மத்தவங்கள இந்த காலகட்டத்தில திருப்திப்படுத்துறது பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க அது கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்க திருப்திப்படுத்தாம வுட்டுட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில அந்த உறவு முறிஞ்சு போயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த உறவு வந்து முறிஞ்சு போயிடும் பட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து அத ஒட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, அது வேலை செய்யாது. ஸோ ஆகையினால நெறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தினம், தினம் ஏதாவது ஒரு விதத்துல நீங்க சேர்ந்து இருக்கணும், பேசணும், மத்தவங்கள புரிஞ்சுக்க பார்க்கணும், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்க்கணும். அவங்களுக்கு வேண்டியத நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால பூர்த்தி பண்ண பார்க்கணும். நமக்கு என்ன வேணுன்றத சொல்லணும். அதாவது இது வந்து குடுக்கல், வாங்கல் தானே. ஒரே பக்கம் மாத்திரம் பார்க்கக்கூடாது. உறவுன்னா 2 பக்கமும் தானே இருக்கு. அப்ப முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள நல்ல உறவு இருக்கணும், அன்பு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அதே மாரி அந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் பசங்களோடையும் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான நேரத்துல நம்ம அவங்களுக்கு அவைலபிளா இருக்கணும். அதான் முக்கியம். அவங்க வரும்போது, நீங்க வந்து ஃபோன்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, "டேய் போடா, போய் உட்காருடா" அப்படின்ட்டீங்கன்னா, அந்த குழந்தை வந்து நாளைக்கு ஒரு தேவை வரும்போது உங்ககிட்ட வராது. வேற யார்கிட்டயாவது போகும். அப்படி வெளிய யார்கிட்டயாவது போகும்போது தான் நெறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறது. தேவையில்லாத கம்பெனில போய் மாட்டிக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, முதல்ல அந்த குழந்தை நம்மகிட்ட தான் வரணும். அம்மா, அப்பா எனக்கு பிரச்சனை இருக்கு. என்ன பண்றதுன்னு நம்மகிட்ட வந்து கேட்கிற அளவுக்கு நம்ம அவங்க மேல பாசத்த செலுத்தணும். அவங்க மேல அந்த ஒரு அந்த நம்ம மேல அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வர்ற மாதிரி நடந்துக்கணும். அவங்க எப்பல்லாம் தேவை அப்படின்னு சொல்றாங்களோ, அப்பல்லாம் நம்ம அவங்களுக்காக அவைலபிளா இருக்கணும். இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா, இப்ப வந்து ஹஸ்பண்ட் வேலை செய்றாரு, ஒய்ஃப் வேலை செய்றாங்க. 2 பேரும் வேலை செய்றது காலையில எந்திரிச்சு ரெடி ஆயி ஓடுறதுக்கே பெரிய விஷயமா இருக்கு. ராத்திரில லேட்டா வராங்க. ஏன்னா வேலையில தேவைகள் ஜாஸ்தியா இருக்கு. இதன் இடையில குழந்தையையும் பார்த்துக்கணும், குழந்தையோடையும் உறவு வளர்க்கணும் அப்படின்னும்போது, நெறைய சேலஞ்சஸ் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும்,
நீங்க வந்து வாரம் ஏதாவது நீங்க டைம் இப்போ தினம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையா? சனி, ஞாயிறுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 5 நாள் வாரத்துல 1 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏதாவது. ஸோ ஏதாவது நீங்க செஞ்சு அந்த குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கணும். அன்போட, அந்த நம்பிக்கையோட எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை நீங்க வந்து உருவாக்கணும். இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுவும் இந்த மாடர்ன் காலகட்டத்துல எல்லாரும் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து பெரிய கஷ்டம்தான், பெரிய சேலஞ்ச் தான். ஆனா நீங்க இது செய்யல அப்படின்னா பின்னாடி வந்து உறவுகள் வந்து நிலைக்காது. அப்போ வந்து நம்ம ஐயையோ இந்த மாதிரி ஆயிப்போச்சே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ உறவுகள் வந்து நல்லா வளரணும்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் வேணும். இப்ப நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு ஆபீஸ் விட்டு வரீங்களா? 6 to 8 எல்லாரும் வீட்ல சேர்ந்து வேலை செய்யணும். சேர்ந்து சாப்பிடணும். சாப்பிடும்போது ஃபோன பார்க்கக்கூடாது. அ அப்புறமா 9 மணிக்கு மேல அவங்கவங்க ரூமுக்கு போயிட்டாங்கன்னா, அப்புறமா ஃபோன் எடுத்து பார்க்கலாம். அந்த மாரி ஏதாவது கொஞ்சம் நீங்க ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி, அந்த ரூல்ஸ் படி எல்லாரும் நடக்கணும். ஸோ எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாரி, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ, அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது சேர்ந்து சாப்பிடுற மாரி, ஏதாவது நீங்க வந்து ஏற்பாடு பண்ணணும். அத வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அவசியம் அ இல்லன்னா, அத மிஸ் பண்ணக்கூடாது. அப்படின்ற மாரியெல்லாம் நீங்க ரூல் கொண்டு வந்து, அத நீங்க நடைமுறைப்படுத்துனீங்கன்னா, உறவுகள் வளரும். இல்லன்னா, உறவுகள்லாம் அவ்வளோ ஈஸியா வளராது. ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம பின்னாடி காலத்துல. இப்பயே ஆல்ரெடி வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் ஒரு குடும்பத்துல 40 பேர், 50 பேர், 60 பேர் இருந்தாங்க. எல்லாம் ஒண்ணா வாழ்ந்தாங்க. அப்ப அந்த குடும்பம் வந்து செல்ஃப் ரிலையன்ட்டா இருந்தது. எல்லா குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா வேலையும் அந்த குடும்பமே செஞ்சுக்கும். ஏன்னா, அந்த காலத்துல சூப்பர் மார்க்கெட் கிடையாது. அந்த இப்ப இருக்கிற மாரி 1000 கடைகள் கிடையாது. இந்த வேலைக்கு ஆளுங்கள்லாம் கிடையாது பாருங்க. அப்போ எல்லாத்தையுமே அந்த ஒரு குடும்பமே அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல அதெல்லாம் அந்த இது எல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அம் குடும்பம் சின்னதாயி, இன்னைக்கு வந்து நான், எனது மனைவி, என்னுடைய குழந்தைகள் அவ்வளோதான். அந்த நான் 3 பேரோ, 4 பேரோ அதோட நிக்குது இப்போ. இப்ப நாளைக்கு நான் ஊர்ல இல்ல, என் மனைவிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட யாரும் வந்து பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவங்க குடும்பத்துல இருப்பாங்க பாருங்க. முன்னாடியெல்லாம் அந்த மாரி இல்ல. அட்லீஸ்ட் ஊருக்குள்ள யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா கூட ஊர்ல இருக்கிறவங்க வருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க, உதவி செய்வாங்க. இன்னைக்கு வந்து சிட்டில அந்த பழக்கமும் கிடையாது. யாரு பக்கத்து வீட்ல இருக்காங்க அப்படின்றது கூட தெரியாது. ஸோ நம்மளும் பக்கத்து வீட்ல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்களும் நம்ம யாரு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல பாருங்க. ஸோ அந்த மாரி ரொம்ப வந்து நம்ம தனிமையில வாழறோம். ஸோ அந்த தனிமை வந்து வீட்டுக்குள்ளேயும் இப்ப வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த மாரி தனிமையில வாழ்ந்தோம்னா, ரொம்ப நாள் நம்மளால வாழ முடியாது. நம்ம வந்து மேன் இஸ் அ சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து உறவுகள் வந்து அவசியம். எந்த அளவுக்கு சுதந்திரம் அவசியமோ, அந்த அளவுக்கு உறவுகளும் அவசியம். அந்த உறவுகள் தான் நமக்கு வந்து சந்தோஷத்த குடுக்கும். அதனால அந்த உறவுகளின் மதிப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த உறவுகள வளர்க்கறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ, அதெல்லாம் நம்ம செய்யணும். சரிங்களா? இதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து இன்னும் ஆழமா இருக்கு. ஆனா அத பத்திலாம் பேச வேணாம். அ ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால எவ்வளோ முடியுமோ ஒரு நாளைக்கோ, இல்ல ஒரு வாரத்துக்கோ, எவ்வளோ மணி நேரம் உங்க குடும்பஸ்தர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, சேர்ந்து ஏதாவது செய்ய முடியுமோ, சேர்ந்து எத்தன தடவ சாப்பிட முடியுமோ, அதெல்லாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு செய்றீங்களோ,
அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நாளைக்கு இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நாளைக்கும் நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். அந்த உறவுகள் நீடிக்கும். இல்லன்னா, அவங்க வளர்ந்த உடனே அவங்க என்னமோ சொல்லுவாங்க இல்லையா? கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு, பறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த மாரி அவங்க பறந்து போயிடுவாங்க. அப்புறம் வந்து நம்ம தனியா உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். ஸோ, இதெல்லாம் வந்து விஷயங்கள் நெறைய இருக்கு. உறவுகள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம். உறவுகள்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு அதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு நெறைய சக்தி வேணும், புத்தி சாதுரியம் வேணும். இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இப்போ சாதாரணமான விஷயம் இல்ல. தனியா வாழறது நல்லதுதான். உடல்ல ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் தனியா வாழலாம். உடல் ஆரோக்கியம் போற மாதிரி வந்துச்சுன்னா, அன்னைக்கு தான் வந்து நமக்கு உறவுகளுடைய மதிப்பு வந்து தெரிய வரும். அன்னைக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு மத்தவங்கள நம்ம வந்து கவனிக்கல அப்படின்னா, நாளைக்கு நமக்கு தேவை வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் நமக்கு வந்து "ஐயய்யோ! தப்பு பண்ணிட்டோமே!" அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் நம்மளால வந்து அந்த சூழ்நிலைய சரிப்படுத்த முடியாது. எவ்வளோதான் நம்ம முயற்சி பண்ணாலும், அந்த காலகட்டத்தில நம்மளால அந்த சூழ்நிலைய முயற்சி பண்ண சரி பண்ண முடியாது. ஆகையினால, நம்ம நல்லா இருக்கும் பொழுதே, நம்மள சுத்தி இருக்கிற அந்த அந்த இம்மீடியட் குடும்பத்தில இருக்கிறவங்களுடைய உறவுகள நல்லா வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ, நான் இன்னைக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட் தான் ஹைலைட் பண்றேன். எவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் நீங்க குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு டைம் அண்ட் எஃபர்ட் நீங்க குடுத்தா தான், அந்த உறவுகள வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி நீங்க சஸ்டெயின் பண்ணும்போது, அஃப்கோர்ஸ் மத்தவங்க வந்து கிறுக்குத்தனமாலாம் நடந்துக்குவாங்க. அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. அந்த கிறுக்குத்தனத்தையும் தாண்டி நம்ம போணும் இல்லையா? சொல்லுவாங்கல்ல, "ஒருவர் பொறை, இருவர் நட்பு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த கிறுக்குத்தனமா நடந்துக்கிட்டா கூட, அதெல்லாம் தாண்டி நம்ம போனா தான், நம்ம அந்த உறவுகள வந்து கட்டி காக்க முடியும். ஸோ, அப்படி கட்டி காத்தா தான், நம்ம வந்து நாளைக்கு வந்து நல்லா இருக்க முடியும். அதனால இந்த உறவுகளின் தேவைகள புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி முயற்சி செய்யணும். ஸோ, இந்த 3 விஷயத்திலயும் அ நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தினம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உடல பாதுகாக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பணத்த வந்து பார்க்கறது மேனேஜ் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உறவுகள மேனேஜ் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எதுவுமே ஈஸியா வராது. நம்ம வந்து அ என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, நம்ம போய் சம்பாரிச்சோமா, நெறைய பணம் கொண்டு வந்துட்டோமா, மீதி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கண்டுக்க தேவையில்ல. அந்த பணம் வந்து இருந்தா எல்லாத்தையும் அது சரி பண்ணிடும் அப்டின்னு ஒரு ஒரு நெனைப்பு நெறைய பேருக்கு இருக்கு. ஆனா அந்த மாரி எல்லாம் அந்த பணம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணாது. சில விஷயங்கள சரி பண்ணலாம். பட் உறவுகள வந்து சரி பண்ணணும்னா, நீங்க நெறைய டைமும், எஃபோர்ட்டும் குடுத்தா தான் அந்த உறவுகள் வந்து சிறப்பா இருக்கும். இந்த உறவுகளின் முக்கியத்துவத்த உணர்ந்து, அதுக்கேத்தா மாரி நடந்துக்கோங்க. அதோட நான் என்னுடைய உரைய இன்னைக்கு முடிச்சுக்கிறேன்.